ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா? அப்படி ஒரு தமிழரை ஆள அனுமதிக்கலாமா என பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட முக்கிய பாஜக தலைவர்கள் ஓயாமல் செய்த பிரச்சாரம் நாடு முழுவதும் எதிரொலித்து பெரும் பேசு பொருளாகியுள்ளது. ஆனால் வரலாற்று அடிப்படையில் ஒரு காலத்தில் ஒடிசா மாவட்டங்கள் சென்னை மாகாணத்தின் ஒரு அங்கமாக இருந்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிசா தென்னிந்திய மாநிலங்களில் ஒன்று கிடையாது. ஆனால் தென்னிந்திய மாநிலங்களுடன் பல வகைகளில் ஒடிசா நெருக்கமான தொடர்பில் இருந்து வந்துள்ளது. இந்திய நாடு சுதந்திரமடைந்த பிறகு மாநிலங்கள் மொழிகள் வாரியாக பிரிக்கப்படாமல் இந்த சூழலில் மாகாணங்கள் இருந்தன. அப்போது இருந்த சென்னை மாகாணம் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்தது. ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களின் பெருவாரியான நிலப்பரப்பு சென்னை மாகாணத்திற்குள் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவின் தெற்கு பகுதியில் உள்ள ஆந்திராவை ஒட்டிய கஞ்சம், கஜபதி, ராயக்கடா, கோராபுட் மற்றும் மல்காங்கிரி போன்ற மாவட்டங்கள் அன்றைய சென்னை மாகாணத்தில் அங்கம் விதித்தன. மொழிவாரியாக மாநில பிரிவுகளுக்கு பின்னரே இந்த பகுதிகள் இன்றைய ஒடிசாவுக்கு சொந்தமாகியுள்ளது. இன்றைய தினத்திலும் ஒடிசாவின் கோராபுட் பகுதியில் பயணிக்கையில் 1950களில் சென்னை மாகாணத்திற்கு தொடர்புடைய பெயர் பலகைகளை பார்க்க முடியும். ஒடிசாவின் பெரும்பாலான தென்பகுதி மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் இடம்பெற்று இருந்தன. அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவின் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் பூர்வக்குடிகள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக ஆதி பழங்குடிகளான இவர்கள் பேசும் மொழி திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பழங்குடிகளின் ஊர் பெயர்களில் கூட கார்குழலி போன்ற தூய தமிழ் பெயர்கள் இருப்பதும் ஒடிசா ஒரு காலத்தில் தமிழர்களின் வசம் இருப்பதற்கு சான்றாக அமைகிறது. இப்படிப்பட்ட அடிப்படை வரலாறு கூட தெரியாமல் தான் மாநில வேற்றுமையை முக்கிய ஆயுதமாக கையில் எடுக்க பார்த்தார்கள் என்பதே அரசியல் மேற்பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது.